அஞ்சாவது மித்து நம்ம இப்ப பிரேக் பண்ணப்போ அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரானிக் லோ பேக் பெயினுக்கு மிகப்பெரிய காரணம் டிஷ்யூ டேமேஜ் தான் அப்படிங்கிறது. நான் உங்களோட டாக்டர் அருணாச்சலம், பிசியோதெரபிஸ்ட். லோ பேக் பெயினுக்கு டிஷ்யூ டேமேஜ்னா உடல் உறுப்புகள் ஏதோ ஒரு பாகத்துல ப்ராப்ளம் இருக்குது, லிகமெண்டோ, டிஸ்கோ இல்ல ஜாயின்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய மித். ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னவா இருக்கலாம்னா, நீங்க ஒரு ஃபீமேலா இருந்தாலோ இல்ல வயசுல அதிகமா இருந்தாலோ, லோயர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலோ, இல்ல ஜியோகிராபிக்கலி ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு ஏரியா மலைப்பகுதியில் இருந்தாலோ, இல்ல கல்ச்சரல் பேக்ரவுண்டோ இல்ல ஜெனடிக்ஸோ தான் மேஜரான ரீசன் லோ பேக் பெயின் அடிக்கடி வந்து போறதுக்கு. இது கூட சேர்த்து அசோசியேட்டட் ரீசன்ஸ் சில சொல்லுவாங்க. அது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஹேபிட்ஸ், அப்நார்மல் நியூட்ரிஷன் அண்ட் ஒபிசிட்டி, குண்டா இருக்கிறது, பருமனா இருக்கிறது, கோமார்பிடிட்டிஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் ஏதாவது இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் உங்க ஒர்க் பிளேஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட நீங்க லோ பேக் பெயின் கிரானிக்கா வரும், அடிக்கடி வருங்கிறதுக்கான ரிசர்ச் இருக்கே தவிர இதனால உங்களுடைய டிஸ்க் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு, ஜாயிண்ட் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அஞ்சாவது மித்து நம்ம இப்ப பிரேக் பண்ணப்போ அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரானிக் லோ பேக் பெயினுக்கு மிகப்பெரிய காரணம் டிஷ்யூ டேமேஜ் தான்.